வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் திகார் சிறைச்சாலையில் அடைப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2021 சட்டசபை தேர்தலில் திமுக அதிமுகவை வீழ்த்தி அரியணை ஏறியது. கிட்டத்தட்ட திமுகவின் ஆட்சிக்கு பிறகு பல்வேறு ஊழல், மணல் கொள்ளையின் மட்டுமே சுமார் 6000 கோடி வரை துரைமுருகன் ஊழல் செய்துள்ளார். கடந்த ஆண்டு மட்டும் வேலை வாங்கி தருவதாக கூறி KN நேரு அவர்கள் 1020 கோடி ஊழல் செய்துள்ளார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையையும் கிட்டத்தட்ட 4 கட்ட விசாரணை இந்த 3 மாதங்களில் மட்டும் நடைபெற்றுள்ளது. ஸ்டாலின் அவர்களது அதிகாரங்கள், பதவிகள் அனைத்தும் பறிபோகிவிட்டது. இதற்கு முன்பாகத்தான் அமைச்சராக இருப்பவர்களிடம் விசாரணையை நடத்துவதற்கு நீதிமன்றத்தின் அனுமதி தேவை. ஆனால் இப்பொழுது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் திமுகவை சார்ந்த மிக முக்கியமான அமைச்சர்களை தற்பொழுது டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்த உள்ளார்கள். அதிலும் குறிப்பாக KN நேரு, பொன்முடி, துரைமுருகன், தங்கம் தென்னரசு இவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு ஸ்டாலின் அவர்களை டெல்லி திகார் சிறையில் அடைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் திமுக மட்டும் தோல்வி அடைந்தால் போதும், அடுத்த 40 ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வருவதே கடினம். எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கி அவரது மறைவிற்கு வரை திமுகவால் ஆட்சியை கைப்பற்ற முடியாத ஒரு சூழல் இருந்ததோ, அதே நிலைமை இந்த முறையும் வரும். ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக மாறும். தமிழ்நாட்டில் திமுக சொன்ன மிக முக்கியமான வாக்குறுதிகள் என்ன தெரியுமா? மின்சார கட்டணத்தை மாதம் செலுத்துவதற்கான ஏற்பாடுகள், அதை செய்யவில்லை. சொத்து வழக்கு விசாரணை என்பது திமுகவின் அமைச்சர்களிடம் அதிகமாகவே இருக்கிறது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக மீண்டும் 414 வாக்குறுதிகளை கூறியுள்ளது. ஆனாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயம் இந்த முறை தோல்வியை தழுவும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையையும் அதிகப்படுத்தியுள்ளனர். இந்த விசாரணை என்பது திமுகவின் ஒட்டுமொத்த கூடாரத்தையும் இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும். தற்பொழுதே ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி தான் என்று கூறுகிறார்கள். ஆனால் அரசியல் களத்தில் கனிமொழிக்கு ஏன் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது என்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. கலைஞர் காலத்தில் இருக்கக்கூடிய KN நேரு, பொன்முடி இவர்களுக்கு மறுக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதனால் நிச்சயம் ஸ்டாலின் அவர்களுக்கு சிறை உறுதி.